மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, ஸ்டாக்ஸ்லேயோ பாண்ட்லேயோ டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ஒரு ஃபண்டை ஆரம்பித்து அதில் வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறது. அது வந்து யூனிட்ஸாக நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து என்ஏவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு த வேல்யூ ஆஃப் த யூனிட் அப்படின்னு சொல்கிறது தான் நெட் அசட் வேல்யூ தான் என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவருக்கு நம்ம ஒரு காஸ்ட் பே பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. பெரும்பாலும் இது வந்து 0.3 0.4 அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், 2% வரைக்கும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபண்டை பொறுத்து. டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, அப்புறமா ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறமா இன்டர்நேஷ்னல் அண்ட் குளோபல் ஃபண்டு. அதுக்கப்புறமா இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா அதில் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மல்டி கேப்பு, செக்டோர் திமேட்டிக் ஃபண்ட்ஸு, ஒரு பர்டிகுலர் செக்டர் பேங்கிங்கு, ஃபார்மா, ஐடி, டிஃபென்ஸு, இந்த மாதிரி செக்டரை சூஸ் பண்ணுறது பேர் செக்டோரல் திமேட்டிக் ஃபண்ட்ஸு. டிவிடெண்ட் ஈல்டு, ஒவ்வொரு கம்பெனிஸும் ஷேர்ஸும் வந்து டிவிடெண்ட் தருவாங்க. அதுக்குன்னு தனியாக சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. டெப்ட் ஃபண்டு, டெப்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பாண்டு, கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸு, கார்பரேட்டோட டெப்ட்டு, கார்பரேட் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறது. ஹைப்ரிட் ஃபண்டுனா ஈக்விட்டியும் டெப்ட்டும் சேர்ந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது. மணி மார்க்கெட் ஃபண்டு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரெஷரி பில்ஸு இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக இஎல்எஸ்எஸ் ஃபண்டு, ஈக்விட்டி பேஸ்டு, அதுலேயே வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டோடு இருக்கும். அண்டர் செக்ஷன் 80C படி 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இதுக்கு இருக்கும். அப்புறமா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் இருக்கும், நிறைய இருக்குது. கோல்டு பேஸ்டு ஃபண்ட்ஸும் இருக்குது. ஏன் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ரிஸ்க்கு வந்து நமக்கு குறையுது. இன்னொன்று ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜராக வந்து அதுக்கு லைசன்ஸ்லாம் வாங்கி தான் ஃபண்ட் மேனேஜராக போடுவாங்க. அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. நம்ம டைம் எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினா எப்போ நம்ம நினைக்கும் போது அதை சீக்கிரமாக விற்று காசாக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வச்சுங்களேன், ஒரு 3 to 5 days இல்லைனா 1 வீக்குள்ளே அதை அந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்று நம்ம பணமாக ஆக்கிக்கலாம். அன்னைக்கு என்ஏவி வேல்யூ என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நமக்கு கிடைக்கும். ஆக்சசிபிலிட்டி, அதாவது யார் வேணால் ஈஸியாக இதை ஆரம்பிக்கலாம். இதுக்கு பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். மந்த்லி உங்களுக்கு இப்போ எஸ்ஐபி போட்டு மந்த்லி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிடு, இஎல்எஸ்எஸ், இன்டர்நேஷ்னல் தெமேட்டிக் ஃபண்ட்ஸு, இது மாதிரி நிறைய இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட் பண்ணால் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது ரெகுலேஷன்ஸ் பார்த்தா டிரான்ஸ்பரன்சி தான், யார் இதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா செபி வந்து இதை வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுலேயும் ரிஸ்க்கு உண்டு. ஏன்னா எந்த ஃபண்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ரிஸ்க் நிறைய இருக்க தான் செய்யும். ஏன்னா சில ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணும், சில ஃபண்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அது எந்த ஃபண்டு சூஸ் பண்ணணுன்னு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.